வெல்கம் பேக் டு நம்ம கிராவிட்டி கைட் ஃபிசிக்ஸ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஃபோன், ஃபேன், லைட் எல்லாத்துக்கும் பேஸ் என்ன தெரியுமா? இட் இஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். கிராவிட்டி தவிர ஆல்மோஸ்ட் ஆல் ஃபோர்ஸஸ் நம்ம லைஃப்பில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தான். 11th ஸ்டாண்டர்டில் நம்ம கிராவிட்டி, டென்ஷன், ஃப்ரிக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ்னு ஃபோர்ஸ் டைப்ஸ் பற்றி படிச்சிருப்போம். நியூட்டன் சொன்ன மாதிரி எல்லாமே செப்பரேட் ஃபோர்ஸ்னு நினச்சோம். பட் இப்போ சயின்ஸ் சொல்லுது இவங்க எல்லாம் ஒரே ரூட்டில் இருந்து வந்தவங்க தான். நீங்கள் இப்போ ஒருத்தர் ஹேண்டால் ஒரு பாக்ஸை புஷ் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணும்போது ஹேண்டில் இருக்கிற ஆட்டம்ஸ் ஆப்ஜெக்டில் இருக்கிற ஆட்டம்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகுது. இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு பர்சன் இப்போ கிரவுண்டில் நின்றுட்டுருக்காரு. ஒரு பர்சன் ஸ்டாண்டிங் ஆன் த கிரவுண்ட். எர்த்தில் இருக்கிற கிராவிட்டி நம்ம புல் பண்ணும், ஆனால் நம்ம கீழே போயிடாமல் இருக்கிறோம். ஏன்? இட் இஸ் நார்மல் ஃபோர்ஸ். ஆனால் இந்த நார்மல் ஃபோர்ஸும் ஆட்டம்ஸ் இன்ட்ராக்ஷன் தான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் நம்ம காலில் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் கிரவுண்ட். அதனால தான் நாம் கீழே விழாமல் இருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸில் மூவ் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் அப்படின்றத ரெசிஸ்ட் பண்ணும். இது என்ன ஃபோர்ஸ்? அகைன் இதுவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். இட் இஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் சர்ஃபேஸ் ஆட்டம்ஸ். ஸோ கிராவிட்டி தவிர டென்ஷன், ஃப்ரிக்ஷன், நார்மல் எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆரிஜின் தான். மாடர்ன் டெக்னாலஜி, மோட்டார்ஸ், ஒயர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. இந்த சாப்டரில் நாம் பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருக்கிறத பற்றி. ஸோ பி ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.